உங்க மகனுக்கு நண்பர்கள் தேவைப்படுவார்கள். சின்ன பருவத்தில் நீங்க இல்லாவிட்டா குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களை சுத்துவாங்க. நீங்க உங்க உம்மா இல்லைன்னா அழுது பெரட்டுவாங்க. ஆனா கொஞ்சம் ஒரு பருவம் தாண்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு நண்பர் தான் முக்கியம். வாப்பா பேசுறதை விட நண்பரோட உட்கார்ந்து பேசுறது ரொம்ப இதா இருக்கு. அப்படி மாறும். அது மாறாட்டி பிரச்சனை, நோய் மாறணும். இளைஞர்களாக மாறின பிறகு அவர்கள் சமூகத்துக்கு தலைவர்களாக மாற போறார்கள். அப்படி மாறும். உங்களோட பேசுறதை குறைப்பார்கள். திரும்ப ஒரு பருவம் வரும், திரும்ப வந்து சேர்ந்து கொள்வார்கள். அப்ப அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன? நண்பர்களை தேர்றது, திருமணம் முடிக்க ஒரு பெண்ணை தேர்றது. இது எல்லாம் பெருமானார் பேசுறாங்க. துன்கல் மரத்துல் அர்பை, 4 காரணத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறாங்க. லி மாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா, அழகுக்காக, லி மாலிஹா சொத்து செல்வத்துக்காக, குலப்பெருமைக்காக, மார்க்கத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறாங்க. மார்க்கமுள்ள பெண்ணை பற்றி கொள்ளுங்கள்ன்றாங்க. இல்லைன்னா காலங்காலம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. நீங்க மற்ற ஆப்ஷனை எல்லாம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல வாழ மாட்டீங்கன்றாங்க. இதே சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்டு கண்ட உடனே போட்டோ பார்த்தா ஃப்ரெண்டு பார்ப்பீங்க. நல்ல மூஞ்சி நல்ல கண்ணு, அப்படியா உங்க கல்புக்கு பிடிக்கும், அவரை ஃப்ரெண்ட் ஆக்கிடுவீங்க. ஒரு சபையில போயிட்டீங்கன்னா இதாக்கிடுவீங்க. உளவியல் சொல்லுது, நண்பர்கள் இல்லை என்றால் மன ரீதியாக ஒரு மனுஷன் பாதிக்கப்படுவான். சாப்பாடு எப்படி முக்கியமோ அவனுக்கு பேசி கதைப்பதற்கு உறவுகள் முக்கியம், தோழமைகள் முக்கியம். நல்ல மனைவி அமைஞ்சா கதைக்கலாம். எனக்கு நண்பன் வேணும், பணம் எல்லாம் கொட்டும், கதைக்கு யாரும் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். அந்த அளவு கஷ்டம். தோழமைகள் தேவை. பெருமானாருக்கு உலகத்தில் மிக பெரும் பரிசாக அல்லாஹ் கொடுத்தது. நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பணத்தை குமிச்சு வச்சு எல்லாத்தையும் குமிச்சுட்டு தனி இருந்து பாருங்க பார்ப்போம், வாழ முடியாம போயிரு. மனுஷன் எதுக்கு வாழ்றான் தெரியுமா? அன்பு. அன்புக்கு தான் இவ்வளவு வேலை. நீங்க அவ்வளவுத்தையும் செஞ்ச பிறகு உங்க புள்ளிட்டு இருந்து ஒரு சிரிப்பை பார்ப்பீங்க, உங்க புள்ளிட்டு இருந்து ஒரு அன்பை பார்ப்பீங்க. ஒரு வாப்பா பெரும் கோடீஸ்வரர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? மகனை லண்டன் போயிட்டு விட்டார், பெரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதை விட பணம் என்னிடம் இருக்கிறது, கொஞ்சம் வருகிறார், பேசுங்களேன், அவரை இங்கே வைக்க சொல்லுங்க, நான் முழு பணத்தையும் கொடுக்கிறேன். அவருடைய கடைசி காலங்களில் அவர் இருக்கிறார், நைட்டுக்கு தூக்கமே போவதில்லை என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்கு ஏங்குற ஒரு காலம் வரும், அன்பு தேவை என்ற ஒரு காலம் வரும். இலங்கையிலே மிக பெரும் முஸ்லிம்களில் ஒரு பணக்கார் சொன்னார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு சோம் இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிறகு பிள்ளைகள் வந்து நெத்தியை மோந்தார்கள். அவர் சொன்னார், எல்லா நாளும் அப்படியே இருந்தாங்க, நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அன்றைக்கு எனக்கு வந்த சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? என் பிள்ளைகள் என்னை பார்த்துட்டு போகிற நேரம் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தால் அப்படி ஒரு சந்தோஷம். என் கைக்கும் காலுக்கும் எல்லாருமே இருக்கிறார்கள், எனக்கு என்ன வேணுமா? ஆனால் என் பிள்ளைகளிடம் கிடைக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள சுகத்தை நான் வேற எதிலும் காணவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தில் நீங்கள் கூட்டி கலைத்து கணக்கு போட்டாலும் நீங்கள் பணம் சம்பாதிப்பது அத்தனையுமே அன்புக்காக.